முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கும் நிலையில் திமுகவினர் ஏராளமானோர் புழல் சிறை முன்பு கூடியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கள நிலவரம் என கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகியிருக்கக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி மத்திய சிறை, புழல் மத்திய சிறை. இந்த புழல் மத்திய சிறையில் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாகி வரக்கூடிய செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக உற்சாகமான முறையில் காற்று கறந்துட்டு இருக்கிறாங்க. அதோடைய காட்சிகள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது செந்தில் பாலாஜியானது கடந்த ஆண்டு, அதாவது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதில் ஊழல் செய்ததாக கூறி வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கு 2020ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கட்ட வழக்குகளை சந்தித்து பல்வேறு விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாக, கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அவருக்கு ஜாமீன்கள் வழங்க கோரி பல்வேறு முறை முறையிடப்பட்டது. இதனால் வரையில் கிட்டத்தட்ட 5 முறை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர் நிபந்தனை ஜாமீனில் விடுதலை ஆகுவார் என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் திமுக தொண்டர்கள் இப்போ தற்பொழுது புழல் மத்திய சிறை வாயிலில் ஒன்று கூடி அவரை வரவேற்பதற்கு காத்திருக்கிறாங்க. அதனுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் பல்வேறு அமைச்சர்கள் மத்தியிலும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய என்றே சொல்லலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பகுதி, இங்கே தொண்டர்கள் திரளாக கூடி அவர்கள் ஒரு இசை வாத்தியங்கள் முழங்க ஆடலும் பாடலுமாக அவருடைய கட்சி கொடியை ஏந்தி அவரை வரவேற்பதற்கு காத்து கிடக்கிறாங்க. அதனுடைய காட்சிகளும் நம்மளால் பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு இன்றைய தினம் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்று மாலை பிரதமரை சந்திப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனிலிருந்து விடுதலையாகி இன்று திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் சென்று முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் இன்று மாலை 5 மணிக்கு டெல்லி புறப்பட இருக்கிறார். 5 மணிக்குள் அவர் இந்த மத்திய சிறையிலிருந்து வெளிவந்து அறிவாலயம் சென்று முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் இன்று வெளிவரக்கூடிய நிலையில் அவர் எந்த மணிக்கு வெளியாகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இன்னும் வெளியாகலை. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு மேலாக தான் அவர் ஜாமீனில் வெளிவருவதற்கான நேரம் என்பது தெரிவிக்கப்படும். இந்த நிலையில் அவர் எப்பொழுது வெளிவருவார் என்ற ஒரு ஆவலுடன் இங்கே குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களோட முகம் தெரிகிறது. தொடர்ந்து ஒரு உற்சாகமாக இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியும். நேரடி தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.